ரோனி கோல்மேன், கை கிரீனி, ஜே கட்லர் இந்த மாதிரி பல பேர் பாடி பில்டிங்கில் ஃபேமஸாக இருந்தாலும் கூட அந்த பாடி பில்டிங்கே ஃபேமஸ் ஆக்குனது யாருன்னா அர்னால்ட் ஸ்வார்ட்ஸ்நெக்கர். பாடி பில்டிங்கில் கொடிக்கட்டி பறந்த இவர் அரசியல், சினிமா, பிஸ்னஸ் அப்படின்னு இவர் கால் வச்சு இடம் எல்லாமே வெற்றி தான். ஆனால் அந்த வெற்றி அவளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ஏகப்பட்ட கிரிட்டிசைஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இன்றைக்கி நிற்கிறாரு. நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்ற இந்த ஒரு டயலாக் இவர் கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா அவ்வளோ நல்லதும் பண்ணியிருக்காரு, அவ்வளோ சம்பவமும் பண்ணியிருக்காரு. 1947 ஜூலை 30 ஆஸ்திரியாவில் பிறகுறாரு. இவரோட அப்பா ஒரு நாசி படை ஆஃபீஸர் அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இவர் வளர்த்துறாரு. இவர் 15 வயசுல ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்காரு. இவரோட கோச் நீ ஜிம்முக்கு போய் கொஞ்சம் உடம்பு ஏற்ற அப்படின்னு சொன்னதுனால ஸ்கூலில் இருக்கிற ஜிம்லேயே ஜாயின் பண்ணி டெய்லியும் போக ஆரம்பிச்சிருக்காரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக டெய்லி ஜிம்முக்கு போய் உடம்பு நல்லா ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் ஃபுட்பாலை கை விட்டுட்டாரு. எந்த அளவுக்கு நல்லா உடம்பு ஏற்றி வச்சிருந்தாருன்னா தான் கூட படிக்கிற பசங்களோட நடந்து வந்தாருன்னா அவங்களுக்கு இவர் சீனியர் மாதிரி தெரிவார். அது மட்டும் இல்லாமல் கட்டமஸ்தான உடம்பை வச்சு பல கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கங்கே நடக்கிற வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. 2ஆம் உலக போர் முடிஞ்ச காலகட்டம் அப்படின்றதுனால நிறைய யூரோப் கண்ட்ரிஸ் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வருஷம்னாச்சும் மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு சட்டமாக யூரோப் கண்ட்ரீஸில் இருந்துச்சு. ஆனால் அர்னால்ட் அவர் அவங்க அப்பாட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரிய ஆக்டர் ஆகணும், நான் பெரிய பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அர்னால்டோட அப்பா இருந்துட்டு நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அர்னால்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்கடையில் அர்னால்டு மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணுறாரு. அவருக்கு பாடி பில்டிங் மேலே இருந்த ஆசைனால லோக்கலில் நடக்கிற சில காம்படிஷனுக்குலாம் போவார். இதனாலேயே அவர் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ 18 வயசுலேயே ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜிம்மை பார்த்து சந்தோஷம் தான் பட்டிருக்காரு. வெளியே வரும்போது ஒரு நல்ல ஃபிசிக்கோட தான் வெளியே வராரு. 1967 ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதில் அவர் செகண்ட் பிரைஸ் வராரு. ஆனால் ஒரு 19 வயசு பையனுக்கு இவ்வளோ ஃபிசிக் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. இவரோட ஃபிசிக்கை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு கமாண்டேட்டர் இவரை தனியாக அப்ரோச் பண்ணி யூகேல இருக்கிற என்னோட ஜிம்மில் வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் பணம் கட்ட முடியாதுன்னு அர்னால்ட் சொல்லும்போது நீ பணம் கட்ட வேணாம், அங்கே வரவங்களுக்கு நீ ஃப்ரீ கோச்சிங் கூட போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துட்டு அர்னால்ட் யூகே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இங்கிலீஷ் தெரியாமல் கொஞ்சம் அசிங்கப்படுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் சைடில் சைக்காலஜியும் படிக்கிறாரு. ஜிம்முக்கு வரவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங்கும் கொடுக்குறாரு. அடுத்து ஒரே வருஷத்தில் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தையும் அடிக்கிறாரு. 60-70s காலகட்டத்தில் பாடி பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக யாருக்குமே தெரியாது, பெருசாக பேசப்பட்டதும் கிடையாது. இந்த பாடி பில்டிங்கை வேர்ல்டு லெவலில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பல கண்ட்ரீஸுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. யூரோப் கண்ட்ரீஸில் பாடி பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயங்கரமாக கொண்டு வராரு. அந்த டைமில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து 4 வாட்டி மிஸ்டர் யூனிவர்ஸ் படத்தை அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 25 வயசுலேயே ஒரு மிகப்பெரிய மில்லியனர் ஆயிடுறாரு. இவரோட புகழ் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவர் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறாரு அப்படின்னாலே இவருக்கு தான் பிரைஸ் அப்படின்ற அளவுக்கு சரியான மவுஸ்ல இருந்தார். இவரோட ஸ்டைலை பார்க்கறதுக்குனே ஒரு தனி கூட்டம் வரும். இதுக்கப்புறம் சினிமாவில் கால் எடுத்து வைக்கிறாரு. தன்னோட ஹெர்குலிஸ் அப்படின்ற இவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு தன்னோட பாடி பில்டிங்கை வச்சு இவரோட படத்தோட ப்ரமோஷனும் பண்ணிக்கிறாரு. 1970 தி ஹெர்குலிஸ் அப்படின்ற இவரோட படம் ரிலீஸ் ஆகுது. உண்மையாலுமே இந்த படம் சக்க போட்டு படம். அதே வருஷம் தான் தன்னோட ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்தை அடிக்கிறாரு. அப்போ அவருக்கு வயசு வரை 23 தான். இதுக்கப்புறம் அர்னால்டு பல படங்கள் நடிச்சு ஹாலிவுட்ல ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வராரு. இவருக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தவர் வளர்ந்தார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்வஸ்டர் ஸ்டோலி. இவருக்கும் ராக்கி, ரேம்போ, எக்ஸ்பாண்டபிள்ஸ் மாதிரி படங்கள்லாம் கொடுத்து 2 பேரும் மாறி பயங்கரமாக போட்டி போட்டாங்க. 1970-80 காலகட்டத்தில் அர்னால்டுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பேர் வாங்கி கொடுத்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டெர்மினேட்டர். இந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு டைமாக பார்த்துருப்போம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு ஓஜே சிம்சன் தான் போலான்னு இருந்தாங்க. அவர் ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயர். ஆனால் இவரோட ஃபிசிக் எதுவுமே சரியில்லாதனால அதுக்கப்புறம் அர்னால்டு சூஸ் பண்ணாங்க. உண்மையாலுமே ஒரு ரோபோட் எந்த மாதிரி நடக்குமோ அதே மாதிரி நடந்து பாடி லாங்குவேஜ், அந்த கிளாஸை கழட்டுற சீனு, அந்த கண்ணை நோண்டி எடுக்கிற சீன் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஜேம்ஸ் கேமரான் பண்ண தரமான சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் நின்று போய். அதுக்கப்புறம் அவர் நடிக்கிற படம் எல்லாமே வேற லெவலில் ஹிட் ஆகுது. சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹாரர், காமெடி, ஆக்ஷன் அப்படின்னு எல்லாம் பக்காவாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1991 டெர்மினேட்டர் 2 அப்படின்னு ஒரு படம் நடிச்சுட்டு படம் நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் கொடுக்குற நிறைய இன்டர்வியூவில் அரசியல் பற்றின பேச்சு நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு. இதனாலேயே அடுத்து ஒரு அரசியலில் இறங்க போறாரு அப்படின்னு ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சது. ஆனால் இவங்களோட ஒய்ஃப் யாருன்னா மரியா ஷில்வர். இவங்க மிகப்பெரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஜான் எஃப் கென்னடியோட குடும்பத்திலிருந்து வந்தவங்க இவங்க. இந்த ஒரு விஷயம் போதும். இதனாலேயே அர்னால்டு அரசியலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. 2003 தி டெர்மினேட்டர் 3 அப்படின்னு ஒரு படத்தை முடிச்சுட்டு முழு நேர அரசியல் இறங்குறாரு. முதல்ல இறங்கினோடனே பிரசிடென்ட் போட்டிக்கு தான் கேண்டிடேட் ஆகுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு அமெரிக்கன் குடிமகன் கிடையாது, அதனால நீங்கள் பிரசிடென்ட் போட்டிக்கு நிற்க முடியாது. நீங்கள் வேணா கவர்னர் போட்டிக்கோ இல்லை மேயர் போட்டிக்கோ நிற்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதனால இவர் கலிஃபோர்னியா கவர்னர் எலெக்ஷனுக்கு நின்று ஜெயிக்கிறாரு. ஆனால் இவரை யார் தடுத்து நிறுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய பிராண்டான டொனால்ட் ட்ரம்ப் தான். டொனால்ட் ட்ரம்ப் இவர் அமெரிக்காவுடைய 45வது பிரசிடென்ட் ஆனதே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம். இவரோட கதையை பொறுத்த வரைக்கும் 2017 ஒரு பிரசிடென்ட் ஆனதும் ஆச்சரியமான விஷயம் தான். 2021 ஒரு தோத்து போனதும் ஆச்சரியமான விஷயம் தான். இவர் ஸ்டேஜில் பேசுறதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே தலை வெடிச்சிரும். அந்த மாதிரி தான் பேசுவார். எல்லாரையுமே கலாய்ப்பாரு. மீடியாக்காரங்க, மக்கள், எதிர்கட்சி, ஏன் சொந்த கட்சிக்காரங்களே கலாய்ப்பாரு. இருந்தாலும் இவர் ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன் தான். இவரோட பொலிட்டிக்கல் லைஃப்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ மிஸ்டியான விஷயங்கள் இருக்கு. மற்ற நாட்டு பிரசிடென்ட்லாம் பேச தயங்குற ஒரு விஷயத்தையே அசால்ட்டா செஞ்சுட்டே போயிடுவாரு. இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான். இதுக்கப்புறம் கலிஃபோர்னியா கவர்னர் ஆனதுக்கப்புறம் அர்னால்டு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வராரு. இவர் கவர்னர் ஆனோடனே முதல் விஷயம் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரான் கிட்ட இருந்தா.
தான். 2 பேருமே ஜிகிரி தோஸ்து. 2 பேரும் சேர்ந்து பல வேலைகள் பார்த்துருக்காங்க. அதை நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் உண்மையாலுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பயங்கர சேட்டை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து சொன்னால் தான் கேட்க நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் 2004 2011 வரைக்கும் கவர்னராக நின்று சேவை செஞ்சிருக்காரு. அதுவும் 2 வாட்டி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்காரு. இவரோட ஐடியாஸ் எல்லாம் மக்களை வெகுவாக கவர்ந்துச்சு. அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கு இவரோட ஐடியாஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. IGC அதாவது இன்னர் சிட்டி கேம்ஸ் அப்படின்னு ஒரு கிளப் ஒன்று ஆரம்பிச்சு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து சேர்றான், எந்த ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறுது. அதுக்கப்புறம் ASASன்னு ஒரு கிளப் ஆரம்பிக்கிறாரு. ஆஃப்டர் ஸ்கூல் ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்னு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக அந்த கிளப்பில் வந்து சேர்ந்துக்கலாம், எந்த ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இது எல்லாமே இவர் கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கவர்னர் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக செய்கிறாரு. எஜுகேஷன், ஹெல்த், ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் அப்படின்னு இனி வர யங்ஸ்டர்ஸ் எதுலையுமே வீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்து ஒன்றே செய்கிறாரு. இவரோட சேட்டைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். 70-80 காலகட்டத்தில் இவர் செயின் ஸ்மோக்கர், பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுவார். யாராச்சும் ஒரு பாடி பில்டர் இப்படி ஸ்மோக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அப்படின்னு கலாய்ச்சி விட்டுருவாரு. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோ உண்மையாலுமே இவரோட ரூம்ல இருந்து எடுத்த ஃபோட்டோ. அப்போ யோசிச்சு பாருங்க, இவர் வந்தாலே குட் ஸ்ட்ரெயின் மாதிரி புகவிட்டுட்டே தான் வருவார் போல. இவர் சின்ன பையனா இருக்கும்போது பெரியவங்களோட போட்டி போட்டு இருந்தாரு. இப்போ இவருக்கு வயசான உடனே சின்ன பசங்களோட போட்டி போட்டுட்டு இருக்காரு. உண்மையாலுமே ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இவருக்கு பொருந்தும். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் 10 இயர்ஸ் சேலஞ்ச், 15 இயர்ஸ் சேலஞ்ச் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே அர்னால்டு தான். மற்றவங்க மாதிரி 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்லாம் கிடையாது, 40 இயர்ஸ் 50 இயர்ஸ். ஹாலிவுட்ல ஜாகி சானுக்கு எந்த அளவுக்கு இன்ஜுரிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல தேவையே கிடையாது. அதே அளவுக்கு அர்னால்டுக்கும் இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. ஒரு வாட்டி சில்வர் ஸ்டோலினுக்கும் அர்னால்டுக்கும் ஒரே டைம்ல இன்ஜுரி ஆகி ஒரே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அர்னால்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு 2 பேரையும் பக்கத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி, சரி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே போட்டுறாங்க. அன்னைக்கு முழுக்க 2 பேரும் பயங்கரமாக ரகலை பண்ணியிருக்காங்க. 60 காலகட்டத்தில் இவர் நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. அது யார் இவருக்கு சஜஸ்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ட்ரைனர் தான். ஜிம்லேயே ஒரு ரொம்ப நேரம் இருந்ததுனால இவரோட ட்ரைனர் பார்த்துட்டு உனக்கு நல்ல உடம்பு ஏறணும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரக்ஸை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருக்காரு. இவர் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல இவரே சொல்லியிருக்காரு. 80ஸ்ல ஒரு இங்கிலீஷ் டீச்சர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பெவேரி ஹில்ஸ் அப்படின்ற இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1986 மரியா ஷிரோவரை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் 2021 டைவர்ஸ் ஆயிடுச்சு. அது காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு, அதனால பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 2015 அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரி கர்ப்பம் ஆயிட்டாங்க. அது காரணம் அர்னால்டு தான். அது மட்டும் இல்லாமல் அதை கலைக்கிறதுக்கும் இவர் தான் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அர்னால்டுக்கு ஜோசப் அப்படின்ற இன்னொரு பையனும் இருக்காரு. அவரை பர்சனலாக வளர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு நியூஸ் இருக்கு. இவர் எந்த அளவுக்கு ஒரு சாக்லேட் பாய் லுக்ல இருக்காரோ அதே அளவுக்கு ரக்கட் பாய், அதாவது நிறைய தெரு சண்டைகள்லாம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் கூட ஒர்க் அவுட் பண்ற பாடி பில்டர்ஸ் கூட வெறித்தனமா சண்டை போட்டிருக்காரு. அதாவது பேக் ஸ்டேஜ்ல பல பிரச்சனை பண்ணியிருக்காரு. தடுக்க வந்து ஜிம் கோச்சியா அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது போலீஸே அடிச்சிருக்காரு. இளம் கன்று பயம் அறியாதுன்னு சும்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்கள அட்வைஸ் பண்ணி ஒரு பாடி பில்டருக்கான எந்த ஒரு டிசிப்ளினுமே உங்கள்கிட்ட கிடையாது, நீ ஒரு நல்ல பாடி பில்டர் தான், ஆனால் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உனக்கு கிளப்பை விட்டு நீக்கிடுவாங்க, உன்னை டோட்டலாக பாடி பில்டிங்லேருந்து பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமே ஒரு நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு. அது வேற விஷயம். 1977 பாடி பில்டிங் விட்டு ரிட்டையர் ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு 1980 நடந்த பாடி பில்டிங்ல திடீர்னு என்ட்ரி கொடுத்து மிஸ்டர் ஒலிம்பியா படத்தை அடிச்சு போயிட்டாரு. இது அங்கிருந்த யாராலையுமே ஏற்றுக்க முடியல. செகண்ட் தேர்ட் வந்த 2 பேரும் ஸ்டேஜ்லேயே கத்திட்டு அர்னால்டு திட்டிட்டே பேக் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அங்கே இருக்கிறதெல்லாம் அடிச்சு உடச்சிருக்காங்க. 1984 த டெர்மினேட்டர் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஒரு போட்டியை வச்சு அந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்தது ஒரு போட்டியே கிடையாது, அர்னால்டு அன்னைக்கு ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அர்னால்டு கலந்துக்க போறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இது நாள் வரைக்கும் இது இவருக்கு ஒரு சர்ச்சையா இருக்கு. இதுக்கப்புறம் அர்னால்டு ஒரு கார் கலெக்டர். ஆனால் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவர் ஒரு டேங்கர் வச்சிருக்காரு. அந்த டேங்கரை வச்சு அவர் வச்சிருக்கிற கார்லாம் ஒன்னொன்னா அடிச்சு நொறுக்குவாரு. இதை இவர் ஒரு ஹாபியாவே பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பண்ணாத சேட்டையே கிடையாது போல எல்லா வகையான சேட்டையும் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்து ஏன் எல்லாருக்கும் இவரை பிடிக்குது அப்படின்னா இவர் ரொம்ப ஹியூமரான ஆள். அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையான ஒரு ஆள். தான் மனசுல பறத டப்புன்னு சொல்லிடுவாரு. அதையும் தாண்டி ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்பீச் ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸை ட்ரக் பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. உங்க உடம்பு ஃபிட்டா இருந்தாலே உங்க மனசு தெளிவா இருக்கும் அப்படின்னு ஒரு அழுத்தமா சொன்ன ஒரு மனுஷன் தான் இவர். நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி ரியாலிட்டியை கரெக்டாக பேசக்கூடிய ஆள் இவர் தான். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ பட்டிருக்காரு. இவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ போடுறேன். பை.